சூப்பர் சுவை. நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க. சூப்பர் சுவை சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் தேவையான அளவு வெங்காயம், தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கேரட், பீன்ஸ் அண்ட் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்காக 2 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், சோம்பு, சீரகம், மிளகாய்த்தூள், கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இதோடு நீங்கள் மிக்சிங்காக தேங்காய், கசகசா அண்ட் முந்திரி எடுத்து வச்சுருக்கணும். அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே நம்ம பட்டை, கிராம்பு ஆட் பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சோம்பு போட்டுக்கிறேன். சீரகம் தேவையான அளவு, பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா ஆட் பண்ணணும். பச்சை மிளகா கீனி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்கின உடனே இதிலேருந்து கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்கணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி வச்சுருக்கிற இதில் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது மிக்சிங்காக. இதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை இதில் போட்டுக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு மிளகாய்த்தூள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கங்க. நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தேவையான அளவு சால்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போது மிக்சிங்க்கு தேவையான பொருள் கசகசா, முந்திரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு சுடு தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் சுடு தண்ணியில் இதை ஊற வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஊற வச்சுருக்க கசகசா, முந்திரியை இதில் ஆட் பண்ணுறேன். இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம கொதிக்கிற குருமாவில் இதை அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், இதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். குருமா நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். நமக்கு தேவையான சுவையான குருமா ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி.